நம்ம என்ன செய்யணும்? கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணி சண்டீஸ்வரத்தை வந்து அவரை சுத்தக்கூடாது, அப்படி போயிட்டு திரும்பணும். ஏன் சார் போயிட்டு திரும்பணும்? கோயில்ல நீங்க பிரகாரம் வர்றீங்கல்ல, பிரகாரம் வர்ற பொழுது காலில் ஒரு சாக் பீஸை கட்டி விட்டா நீங்க பிரகாரம் வர்ற வழியில சாக் பீஸ் கோடு போட்டுக்கிட்டே போகும்ல, கோடு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓம் போட்டிருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சிவபெருமான் தேர்ந்து சுத்திரம், இப்படித்தானே சுத்திரம். இப்ப நான் தான் சிவபெருமான்னு வச்சுங்க, இப்படி சுத்திரம் இல்ல, இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், இப்படியே சுத்திரம், இப்படியே சுத்திரம். சண்டீஸ்வரர் இந்த இடத்துல இருப்பார், இங்கதானே இருப்பார், கிழக்கு பார்த்து இங்கதானே இருப்பார். நான் இருக்கிறது கிழக்குன்னா இந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படி போயிட்டு அப்படி திரும்பி வர்றான். இந்த ஓனாவில் ஒரு ரவுண்டு போட்டு திருப்புறம் பாருங்க, அப்படி போயிட்டு அப்படி திரும்பி வர்றான். திருப்பி இங்க வரணும், இந்த இடத்துக்கு வரணும். 2 நந்தி கொம்புக்கு நடுவில் பார்த்து கும்பிடணும். அப்படி காலில் சாக் பீஸை போட்டுக்கிட்டு சுத்தி வந்தீங்கன்னா தன்னை அறியாம ஒரு ஓம் போட்டுருவீங்க. கோயில்ல ஏன் சார் வலம் வரணும்? இடம் வரப்படாதா? இடது பக்கம் வரப்படாதா? கீப் டு தி லெஃப்ட் தானே இந்தியாவில், அப்படி வரக்கூடாதா? வரப்படாது, வலம் தான் வரணும். ஏன் தெரியுமில்ல? வலம் வர்ற பொழுது மூச்சு வலது மூக்குல ஓடும். வலது மூக்குல மூச்சு ஓடுனா சூரியகலைன்னு பேரு. சூரியகலை ஓடுற